Hello beautiful souls, எல்லாரும் how are you? அதாவது fun and vibe means நம்ம தமிழ் சினிமால இட்ஸ் டிரெக்டர் வெங்கட் பிரபு. படத்துல கதை இருக்கோ இல்லையோ நம்ம பிரேம்ஜி கண்டிப்பா இருப்பாரு. ஆல்சோ குட் ஸ்கிரீன் பிளே வில் பி தேர். இந்த வருஷமும் நாங்க தாண்டாங்கிற ஃபேமஸ் டைலாக் நம்ம தளபதி விஜய் has also become a part of it as greatest of all time. என்னடா தமிழும் இங்கிலீஷும் மாத்தி மாத்தி பேசுற, ஒன்னா இப்படி பேசு இல்ல அப்படி பேசுன்னு நீங்க நினைக்கலாம். அது ஏன்னு நான் வீடியோ முடியும் போது சொல்றேன், ஃபுல்லா பாருங்க. ஸோ ஸ்டோரி என்னன்னா, தளபதி விஜய் அவர்கள் தன்னோட வைஃபான ஸ்னேகாக்கு தெரியாம அஜ்மல், பிரபுதேவா, பிரசாந்த் அண்ட் ஜெயராம் இவங்களோட சாட்ஸ்ன்னு சொல்லப்படுற ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட்ல ஆப்ரேட் பண்ணிட்டு வராரு. அண்ட் தேர் மெயின் மோட்டிவ் இஸ் டு கேப்சர் த டெரரிஸ்ட் வில்லன் மைக் மோகன். வழக்கம் போல விறுவிறுன்னு சேசிங் ஃபைட்டிங்னு போகுது. நடுவில் ட்ரெயின் பஸ்ல மைக் மோகன் வருகையாயிடுறாரு. திரும்ப ஒரு மிஷனுக்காக ஃபேமிலியோட தாய்லாந்து போறாரு. அங்க நடக்கிற ஒரு அட்டாக்ல காந்தியா வர நம்ம தளபதியோட பையன் ஜீவன் தொலைஞ்சு போயிடுறாரு. அப்புறம் இவரும் அடிச்சு புடிச்சு போய் பாக்குறாரு, அவனை தேடுறாரு. அவனுக்கு சம்பந்தமான ப்ரூஃபான டாய்ஸ், பேக்னு எல்லாமே கிடைக்குது. ஓகே, பையன் இறந்துட்டான்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. அங்கிருந்து கட் பண்ணா இட் டேக்ஸ் us to the next part of the story where விஜய் அவர்கள் தன்னோட ஃபேமிலியை பிரிஞ்சு தனியா வாழ்ந்துட்டு வர்றாரு. திடீர்னு மைக் மோகன் உயிரோட இருக்கிற விஷயம் தெரிய வந்து அவரை பழி வாங்கறதுக்காக இவர் தேடி போறாரு. அங்க இவர் மேல திருப்பி வந்து ஒரு அட்டாக் நடக்குது. பார்த்தா இறந்து போன ஜீவன் இஸ் கம்மிங் அலைவ் அஸ் இளைய தளபதி. சோ அப்படியே அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஃபேமிலியா வாழ ஆரம்பிக்கிறாங்க. என்னடா கதை ஸ்மூத்தா போகுது, யாரு தான்டா உண்மையான வில்லன்னு நினைக்கும் போது ஜீவன் அவர்கள் தன்னோட வில்லனிசம காமிச்சு அகைன்ஸ்டா மாறுறாரு. ஒரு சீரியஸ் சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு, திடீர்னு லவ் சீன்ஸ் வருது. ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கு, திடீர்னு அப்படியே பாட்டு வருது. பார்த்தா எஸ்கேவோட கேமியோ நடுவுல. இன்னொரு பக்கம் செப்பரேட்டா பிஜிஎம் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியா போய்கிட்டு இருக்கு. இப்ப புரியுதா நான் ஏன் வந்துட்டு தமிழும் இங்கிலீஷும் மாத்தி மாத்தி பேசுனேன்னு? இந்த மாதிரிதான் ஒரு ஃப்ளோவே இல்லாம தனித்தனி செப்பரேட் ட்ராக்ல படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஓப்பனிங் சாங்கா வர விசில் போடு தியேட்டரிக்கல் வெர்ஷன் நல்லாவே இருந்துச்சு பாக்குறதுக்கு. மீதி எல்லாமே மட்டை ஸ்பார்க்கு, இதோட பிளேஸ்மெண்ட் மட்டம். சொல்ல போனா ஃபர்ஸ்ட் ஆஃப் வாஸ் ரியலி குட். செகண்ட் ஹாஃப்ல என்ன ப்ராப்ளம்னா, அந்த சீன்ஸோட எமோஷனல் கனெக்டே ஆகல. ரொம்ப இன்கம்ப்ளீட்டா இருந்துச்சு. படன்னு அடுத்தடுத்த சீனுக்கு ஜம்ப் ஆகி போய் முடிச்சு கிளம்புகடான்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. பிளஸ் தேவையில்லாத நிறைய ரெஃபரன்சஸ், எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட், புவர் ஸ்கிரீன் ரைட்டிங், இதுதான் மெயினே படத்தோடது. இது இருக்கிறதுனாலே வந்துட்டு செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் என்னடா இது எப்படா முடிப்பீங்கிற மாதிரி ஆயிடுச்சு, என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பிளஸ் கோட் பார்ட் 2க்கு ஒரு சயின்டிபிக் லீடை கொடுத்து முடிச்சிருக்காங்க. அந்த லீடுக்கான ஒரு சின்ன ஹிண்ட் கூட ஆக்சுவல் ஸ்டோரியில இல்லை. இதெல்லாம் தான் படத்தோட ஒரு டிராபேக்கா இருந்துச்சு. ஆனா விஜய் அவர்களோட நடிப்பு, அதாவது அப்பா கேரக்டர் எஸ்பெஷலி வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. எந்த கிரிஞ்சும் இல்லாம சட்டிலா ரசிக்கும்படியா நடிச்சிருந்தார். ஓகே, படத்துல வந்துட்டு ஃபன் மூமெண்ட்ஸ் இருக்கலாம், நிறைய கெஸ்ட் ரோல் பண்ணலாம். இதெல்லாம் தான் நம்ம வெங்கட் பிரபுவோட ஸ்பெஷாலிட்டி கூட. ஆனா இவரோட பழைய படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு நேச்சுரலா நடந்த மாதிரி இருக்கும், நேச்சுரலா காமிச்ச மாதிரி இருக்கும். பட் ஆனா இந்த படத்துல இட் வாஸ் வெரி வெரி ஆர்டிபிஷியல், விச் மேக்ஸ் மீ டு ரேட் திஸ் ஃபிலிம் 3 out of 5. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, bye from Yuvan.